ஆப்பிரிக்கா நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப குரங்கம்மை நோய் இப்ப பயங்கரமான முறையில பரவிட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் மத்தியில பார்த்தீங்கன்னா, பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிரிக்கா நாடுகள் குரங்கம்மை நோய் பரவி நெறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, மத்திய ஆப்பிரிக்காவுல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா இந்த நோய் பரவி 450 பேருக்கு மேல உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில இருக்கவங்கலாம் அச்சமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சரி இது எல்லாருமே உலக நாடுகள்லாம் யோசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பயப்படுற நோய் கிடையாது. இது தடுக்கக்கூடிய நோய் தான் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, 2019ல கொரோனா மாரி வந்து உலக நாடுகளே அச்சுறுத்தக்கூடிய நோய் கிடையாது. ஏன்னா கொரோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காத்துல பரவுறது. இது அப்படி கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரங்கம்மை நோய் வந்தவங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த நோய் பரவும். அதனால குரங்கம்மை நோய் வந்ததுன்னா, அவங்கள தனிமைப்படுத்தணும். தனிமைப்படுத்தி அவங்கள 4 வாரம் சிகிச்சை குடுத்தாலே அவங்க சாதாரணமா ரெடி ஆயிருவாங்க. அது கண்டுக்காம விட்டா தான் உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனாலும் இந்த ஆப்பிரிக்காவுல பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வெகு பயங்கரமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி இந்த நோய் வந்தா நம்ம மனிதர்களுக்கு என்ன அறிகுறி காமிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவலி, காய்ச்சல் இந்த மாரி தொண்டை வலி, தசை வலி இந்த மாரி நெறைய விதமான உடல் வலிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க கொப்பளங்கள் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அந்த மாரி வந்ததுன்னா, நீ கண்டிப்பா நீங்க அரசு மருத்துவமனைய கண்டிப்பா அணுகிருங்க. அப்படிங்கிற மாரி உலக சுகாதார அமைப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் பூராமே பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவுல இருந்து எந்தெந்த நாட்டுக்கு போறாங்களோ, அவங்களையெல்லாம் விமான நிலையத்திலயும், அதே மாரி துறைமுகங்களையும் தனிமைப்படுத்தி, அவங்கள பரிசோதனை பண்ணி தான் நாட்டுக்குள்ள விடுறாங்க. நம்ம இந்தியாவுலயும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அது இப்போ நம்ம சென்னையில கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு குரங்கம்மை வார்டுன்னே தனியா வார்டு அமைச்சு, பெட் எல்லாம் போட்டு, இது தனியான வார்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, இந்த மாரி யாராவது வந்தா, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நம்ம சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டு தயார்ல இருக்கு. அதே மாரி கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த மாரி முன்னணி நகரங்கள்ல எல்லாமே தமிழ்நாட்டுல அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அங்கிருந்து வந்தா தான் இங்க பரவும். அந்த மாரி இதுவரையும் பரவ கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதனால உலக நாடுகள்ல இது பரவிட்டு வருது. கொரோனா போல பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா குரங்கம்மை நோய் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவிலே ஏற்கனவே பெரியம்மை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி நோய் தான் இது. ஆனா இது கட்டுப்படுத்தக்கூடிய நோய் தான். இது கட்டுப்படுத்த முடியாத நோயும் கிடையாது. சரியான முறையில நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா இது கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. இது உலக சுகாதார அமைப்பு கண்டிப்பா நம்பிக்கையா சொல்றாங்க. இது உலகம் பூரா பரவாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால நம்ம இத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நாளு நாள் செய்தியில பார்த்துட்டு வர்றோம். இப்போ இவ்வளவு செத்துருக்கிறாங்க, அவ்வளவு செத்துருக்காங்க பார்த்துட்டு வர்றோம். அதனால நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இது பரவுற நோயும் கிடையாது அப்படிங்கிற மாரி உலக சுகாதார அமைப்பு உறுதியா கூறியிருக்கிறாங்க.